ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னன்னா, என்னோட கையில மந்த் எண்ட் ஆனா காசே இல்லாம இருக்கிறது தான். எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் இந்த காசு எங்க தான் போதோ, நம்மகிட்ட ஏன் இந்த மந்த் எண்ட் ஆனா மட்டும் காசே இல்ல அப்படின்றத யோசிக்கிறப்பதான் நான் மந்த் ஃபுல்லா ₹1 கூட சேவ் பண்ணவே இல்ல அப்படின்ற விஷயம் எனக்கு புரிஞ்சிச்சு. இந்த ப்ராப்ளம் எனக்கு மட்டும் கண்டிப்பா இல்ல, வேலைக்கு போற பர்சன்ஸ், பேச்சுலர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஈவன் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அப்படின்னு எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த 2 மந்த்ஸ்ல நான் என்னோட ஃபினான்ஸை கண்ட்ரோல் பண்ணி பணத்தை ஈஸியாவும் ஃபாஸ்டாவும் சேவ் பண்றதுக்கு நான் பண்ண சில பிராக்டிக்கல் டிப்ஸ் தான் இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். ஸோ நீங்களும் என்ன போல ஃபீல் பண்றீங்க, பணத்தை உங்களால சேவ் பண்ணவே முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோல சொல்ல போற 8ல ஈவன் 1-2 கூட நீங்க அப்ளை பண்ணா போதும், உங்களால ஈஸியா பணத்தை சேவ் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிஃபோர் தட் வெல்கம் டு வெல்ஸ்டெக்ஸ். நம்பர் 1, கிரியேட் நியூ பேங்க் அக்கௌண்ட். மணியை சேவ் பண்ணணும் அப்படின்ற தாட் எனக்கு வந்தப்போ சரி என் கையில எவ்வளவுதான் அமௌண்ட் இருக்கு அப்படின்றத பார்க்க நினைச்சேன். அது கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணலாம் அப்படின்னு போனப்பதான் அதுல ஒரு டீசென்டான அமௌண்ட் இருந்துச்சு. அப்போதான் எனக்கு புரிஞ்சிச்சு என்னோட டிரான்சாக்சன்ஸ் எல்லாத்தையும் நான் பிசிக்கலா பண்ணல, டிஜிட்டலா பண்ணிருக்கேன் அப்படின்றது. அதாவது என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை ஜிபே, பேடிஎம், போன்பே அப்படின்னு கனெக்ட் பண்ணி வச்சுட்டு எங்க போனாலும் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிருக்கேன் அப்படின்ற விஷயம் எனக்கு புரிஞ்சிச்சு. இதனால எவ்வளவு செலவு பண்றேன் அப்படின்றது எனக்கு தெரியாம அன்கான்சியஸாவே நான் நிறைய செலவு பண்ணிருக்கேன். சோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணும் அப்படின்னு யோசித்தப்பதான் எல்லா ஆப்ஸையும் டெலீட் பண்ணலாம் அப்படின்ற தப்பான முடிவு எடுக்கல. ஏன்னா எமர்ஜென்சிக்கு யூபிஐயோட ஹெல்ப் அப்படின்றது நமக்கு தேவைதான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனா தனியா எங்க என்னால செலவு பண்ணாம மணியை சேவ் பண்ண முடியும் அப்படின்னு யோசித்தப்பதான் எனக்கு வந்த ஐடியா என்னன்னா, ரெண்டாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றது அப்படின்றது. அப்போ வர்ற இன்கம்ல, அதாவது இன்கம் வந்ததும் நம்மளுடைய ஓல்டு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நியூ பேங்க் அக்கௌண்ட்க்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்மளால எடுத்து வைக்க முடியும். அந்த பேங்க்ஸ் கொடுக்குற ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட்ல க்ரோ ஆகட்டும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். இந்த விஷயம் அப்படின்றது ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலோன் புக்ல இருக்க பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்ற கான்செப்ட்ல இருந்து வந்துச்சு எனக்கு. அதாவது நமக்கு இன்கம் வந்ததும் அதை செலவு பண்றதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நமக்கு நாம முதல்ல பே பண்ணிக்கணும், அதாவது சேவ் பண்ணணும் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அந்த பணம் தான் நம்ம இன்னும் அதிகமா பணம் சம்பாதிக்க ஒரு ரீசனா இருக்கும் அப்படின்னு அந்த புக்ல நான் சொல்லியிருக்கேன். சோ அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இன்னும் அதுல சொல்லியிருக்க சில மணி கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சோ அதனால இந்த ஃபாஸ்டா மணியை சேவ் பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸ்ல நான் எடுத்த முதல் ஸ்டெப் இதுதான். அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல என்னோட என்னோட ஒரு பார்ட் ஆஃப் இன்கம் சேவ் பண்ணி வச்சது. நம்பர் 2, டேக் அட்வான்டேஜஸ் ஆஃப் கிரெடிட் கார்டு ரிவார்ட்ஸ். மணியை சேவ் பண்ணணும் அப்படின்ற இந்த ப்ராசஸ்ல நம்ம கிரெடிட் கார்டை நம்ம கரெக்டா யூஸ் பண்ண கத்துக்கணும் அப்படின்றதும் ஒரு பாயிண்ட். லக்கிலி என்கிட்ட கிரெடிட் கார்டு இல்ல, ஆனா எனக்கு கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க அப்படின்ற மெசேஜ் அண்ட் கால்ஸ் நிறைய வந்திருக்கும். சோ இதுக்கு பின்னாடி மணியை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்ற அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க நினைச்சேன். அதனால தான் இதை இங்க நான் பேசுறேன். குறிப்பா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ற எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மணியை சேவ் பண்ற ப்ராசஸ்ல கிரெடிட் கார்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா நீங்க அதை உங்களோட அட்வான்டேஜஸ்க்கு கரெக்டா யூஸ் பண்ண தெரியணும். அது எப்படி? நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்றோம் அப்படின்னா அது மூலமா நமக்கு ரிவார்ட்ஸ் அண்ட் கேஷ் பேக்ஸ் வந்துட்டே இருக்கும் இல்லையா? சோ இந்த ரிவார்டை வச்சு உங்களுக்கு தேவையான பொருளை கம்மியான விலையில ஆஃபரோட வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லக்கிலி கேஷ் பேக்ஸ் எல்லாம் கிடைச்சா அதையும் கொஞ்சம் செலவு பண்ணாம டைரக்டா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல அதை சேவ் பண்ணி வைக்கலாம். நீங்க உங்களோட கிரெடிட் கார்டை உங்களுக்கு சாதகமா அதிகமா பயன்படுத்துறப்போ உங்களால பணத்தை நல்லாவே சேமிக்க முடியும். ஈவன் நம்ம கிராசரிஸ் வாங்குறதுல இருந்து கேஸ் சிலிண்டர் வாங்குறது வரை எல்லாத்துக்கும் நாம கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணலாம். ஆனா நம்மளோட பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம கரெக்டான டியூரேஷனுக்குள்ள கட்டி முடிச்சிடணும். இல்லைன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றத அதிகமாகலாம். அப்படி நீங்க கட்டல அப்படின்னா கிரெடிட் ஸ்கோர் அடி வாங்குறது இங்க நடக்குது. சோ அதனால கிரெடிட் கார்டை நீங்க உங்களோட அட்வான்டேஜஸ்க்கு யூஸ் பண்றப்போ இது ஒரு சேவ் பண்றதுக்கான ஒரு செம டூல் அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ அதுக்கான பலனை நீங்க அனுபவிக்கலாம். நம்பர் 3, பி ஸ்ட்ராட்டஜிக் வித் யுவர் மீல் ஹேபிட்ஸ். அதாவது இந்த மணி சேவிங் ப்ராசஸ்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோட ஃபுட்ஸ் மேல கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்காக நான் பணத்தை சேவ் பண்ணும் அப்படின்றதுக்காக 2 வேளை சாப்பிடாமலாம் இல்ல. ஏன்னா நம்ம ஏர்ன் பண்றதே சாப்பிடுறதுக்காக தானே. இத ஒரு ஸ்டடியில கூட பீப்புள் அவங்களோட இன்கம்ல 10% சாப்பிடுறதுக்காக மட்டுமே செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 10% அப்படின்றது நீங்க மந்த்லி 4 to 5 டைம்ஸ் ஹோட்டல் ஃபுட் சாப்பிடுறீங்க அப்படின்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லையா? அப்படிதான் எனக்கும் ஆச்சு. ஒரு மந்த்ல வெளியே சாப்பிடுறது எவ்வளவு ஆகுது அப்படின்னு கால்குலேட் பண்ணி பாக்குறப்பதான் என் தலையே சுத்திடுச்சு. இது மட்டும் இல்லாம ஃபுட் ஆர்டர் ஆப்ஸ்ல இன்னும் அதிகமான காசுக்கு சாப்பிடுக்கோம்
அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அதனால இதை அவாய்ட் பண்றதுக்கு மளிகை பொருள் வாங்கி வீட்டுல சமைச்சு சாப்பிட்றதே பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணி நான் என் ஃபேமிலி கிட்ட அதை சொன்னேன். இதை நாங்க ஃபேமிலியா கண்ட்ரோல் பண்ணோம். ஹோட்டல் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணதுக்கு அப்புறம் மணியை சேவ் பண்ணது மட்டும் இல்லாம ஹெல்த்தியான ஃபுட்ஸ்ல மட்டும் நாங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதனால நீங்களும் இப்படி வெளியே போய் சாப்பிட்ற பழக்கம் இருக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்றது மூலமா உங்களால பணத்தை அதிகமாவே சேவ் பண்ண முடியும். நம்பர் 4, கட் பேக் ஆன் ரெண்ட் எக்ஸ்பென்ஸ். இந்த ஒரு இன்சிடென்ட் எனக்கு இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சு. அதாவது அவ சென்னையில ஸ்டே பண்ணி ஒர்க் பண்றா. ஒரு நாள் நாங்க கால் பேசுறப்போ அவ கேஷுவலா சொன்ன விஷயம் தான் அது. அதாவது அவ சென்னை சிட்டில இருக்க ஒரு பிஜில ஸ்டே பண்றதுக்கு மட்டும் மந்த்லி 8K வர செலவு பண்றதா சொன்னான். சோ மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் வெளியூருக்கு போய் தங்கி வேலை பார்க்கற எல்லாரும் இந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அதிகமான ரெண்ட் கொடுத்து ஒரு பர்சனா ஸ்டே பண்றப்போ இன்கம்ல 50% ரெண்ட்டுக்கே போயிடும். அப்போ இந்த ரெண்ட்டை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன், வீட்டோட சைஸ் வச்சுதான் ரெண்ட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்றப்போ கம்ஃபர்டபுளான ஒரு ரூம் ஒரு பாத்ரூம் இருக்க வீடே பேச்சுலர்ஸ்க்கு ஓகே தான் இல்லையா? அப்படி கம்ஃபர்டபுளா இல்லாதப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து 4-5 பேரா தங்குறப்போ பெர் ஹெட்டுக்கு ஷேர் ஆகுற ரெண்டல் அமௌண்ட் அப்படின்றது குறையும் இல்லையா? அதனால நீங்க ஒரு பேச்சுலரா இருந்தீங்கன்னா வெளியே தங்கி வேலை பாக்குறீங்க அப்படின்னா உங்களோட ரெண்ட்ல கூட இந்த மாதிரி ஸ்மார்ட்டா யோசிச்சு ஒரு 1000 இல்ல 2000 ருபீஸா சேவ் பண்ணலாம். சோ இந்த விஷயம் உங்களுக்கு கரெக்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் போட்டுருங்க. நம்பர் 5, செட்டப் ஆட்டோமேட்டிக் பில்லிங். இப்போ இருக்க இந்த பிஸியான லைஃப் ஸ்டைல்ல நம்மளோட பில்ஸை கட்ட நாம மறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ அதனால நம்ம பில்லை சரியா கட்டிட்டாலே அது மூலமா நம்மளால நல்லா பணத்தை சேவ் பண்ணலாம். நீங்க அதை கட்ட தவறிட்டீங்க அப்படின்னா பல கம்பெனிஸ் அதுக்கு வட்டிக்கு மேல வட்டி போட்டு கொள்ளையடிக்கிறாங்க. இந்த ஓவர் டியூ அமௌண்ட்டை கட்டுறதுக்கு கம்மியான பணம் இருந்தாலும் தொடர்ந்து நாம கட்ட தவறிட்டோம் அப்படின்னா அதிகமான பணத்தை நாம அதுல லாஸ் பண்றோம். குறிப்பா இந்த கிரெடிட் கார்ட்ஸ்க்கு நாம பணம் கட்டல அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது அதிகமாயிட்டு வருது அப்படின்றத நாம கவனிச்சிருப்போம். சோ நீங்க ஒரு பிசினஸ் நடத்தல அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக் பில் பேமெண்ட்ஸை நீங்க செட் பண்ணி வச்சாலே போதும், நம்மளால நிறைய பணத்தை சேவ் பண்ண முடியும். மணி லாஸை நாம கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்பர் 6, இன்க்ரீஸ் யுவர் இன்கம். நம்மளோட பணத்தை நாம அதிகமா சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதிகமா நாம சம்பாதிக்கணும். அப்போ அதிகமான இன்கம் தர ஜாபையோ இல்ல பிசினஸையோ நாம பண்றது மூலமா நம்மளால அதிகமான பணத்தை சம்பாதிக்கலாம். அட் த சேம் டைம் நாம சேவும் பண்ணலாம். உங்களோட ஃபீல்ட்ல இருக்க ஒருத்தர், அதுவும் உங்களை போலவே எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்க ஒருத்தர் அவங்களோட கம்பெனில ஒரு நல்ல சேலரி வாங்குறாங்க அப்படின்னா நீங்களும் உங்களுடைய கம்பெனில அதிகமான சேலரியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை நீங்க கேட்கலாம். அப்படி உங்களோட கம்பெனில உங்களோட சேலரியை இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா நீங்க ஒரு புது ஜாபை தேடுறதுல எந்த தப்புமே கிடையாது. இத ஒரு ரிசர்ச்ல கூட நாம அதிகமா சம்பளத்தை கேட்டு அதை அந்த கம்பெனி தரதை விட வேற ஒரு ஜாபை தேடிக்கிறது மூலமா சம்பளத்தை அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. சோ நீங்க உங்களுடைய இன்கமை இன்க்ரீஸ் பண்றதா இந்த மணி சேவிங் ப்ராசஸ்ல இருக்க 6th ஸ்டெப். நம்பர் 7, ரெடியூஸ் யுவர் யூட்டிலிட்டி பில்ஸ். நாம பணத்தை டக்குனு சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட தேவைகளை நாம குறைக்கிறது மூலமா மட்டும்தான் முடியும். அதுல முக்கியமா நாம யூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டி, கேஸ் அப்படின்னு இதோட அளவை கம்மி பண்றது மூலமாவும் நம்மளால பணத்தை சேவ் பண்ண முடியுது. சில நேரத்துல தேவையே இல்லாம நாம அதிகமா எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்துறோம் அப்படின்னா அது மூலமா கூட நம்மளோட பில் அப்படின்றது அதிகமா வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி டெய்லி எக்ஸ்பென்ஸை குறைக்கிறது மூலமாவும் நம்மளால பணத்தை சேவ் பண்ண முடியும். சோ நாம இந்த வீடியோல பார்த்த இந்த 7 டிப்ஸ் மூலமா உங்களால பணத்தை சட்டுனே சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல பதிலா கொஞ்சம் கொஞ்சமா நாம சேவ் பண்ண முடியும். சோ ஸ்டார்டிங்ல நான் 8 டிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ எனக்கு தெரியாத டிப்ஸ் எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா அது 8ஆவதா இந்த கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அதை நம்மளோட ஆடியன்ஸ் 8ஆவது டிப்ஸா எடுத்துக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, மணியை சேவ் பண்றதுக்கு இதை ஒரு ரீசனபிளான வே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணிட்டு பணத்தை சேவ் பண்ண நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இது போல யூஸ்ஃபுல்லான ஃபினான்ஷியல் டிப்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடாம இருக்க மறக்காம வெல்ஸ்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.